இப்போ நான் வந்து சம் நம்பர் வந்து 21 படிக்கிறேன் பாருங்க. X and Y are partners in a firm sharing profit and losses in 4:3 ratio. They admitted Z for 1/8 share. அதாவது வந்து எக்ஸும் ஒய்யும் ஹோல்டு பார்ட்னர். அவங்க வந்து ஓல்டு ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 4:3 ரேஷியோவில் பிரித்து எடுத்துக்கிறாங்க. யாரை புதுசாக சேர்த்துக்கிறாங்கன்னா இசட் சேர்த்துக்கிறாங்க. அவருக்கு கொடுக்கக்கூடிய ஷேர் எவ்வளோன்னா 1/8 ஷேர். இசட் brought rupees 20,000 for his capital and rupees 7,000 for his 1/8 share of goodwill. அப்போ இசட் பொறுத்த வரைக்கும் பணம் கொண்டு வராரு, 20,000 ரூபாய் கேபிட்டல் அமௌண்ட் கொண்டு வராரு. அதே மாதிரி ப்ரீமியம் ஃபார் குட்வில் அமௌண்ட்டாக எவ்வளோ கொண்டு வராருன்னா 7,000 அவர் ஷேர் பிரகாரம் கொண்டு வராரு. அதாவது 1/8 ஷேர் பிரகாரம் அவர் கொண்டு வரக்கூடிய குட்வில் அமௌண்ட் வந்து 7,000 ரூபாய். குட்வில் ஆல்ரெடி, அதாவது எக்ஸிஸ்டிங் குட்வில் இருக்குது. அந்த குட்வில் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எவ்வளோ காட்டுதுன்னா 40,000 ரூபாய் காட்டுது. இதுதான் எக்ஸிஸ்டிங் குட்வில். இதை வந்து நம்ம ரைட் ஆஃப் பண்ணணும். யார் யாருக்கு பிரித்து கொடுக்கணும்னா ஓல்டு பார்ட்னருக்கு பிரித்து கொடுக்கணும். எந்த ரேஷியோலன்னா ஓல்டு ரேஷியோவில். சம்பளம் பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுக்கல. அதனால் வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய தேவையில்லை. இப்போ வந்து எல்லாத்தையுமே, அதாவது அந்த எக்ஸிஸ்டிங் குட்வில்லாக இருந்தாலும் சரி தான், அதே மாதிரி ப்ரீமியம் ஃபார் குட்வில்லாக இருந்தாலும் சரி தான், எந்த ரேஷியோவில் பிரித்து கொடுக்கணும்னா அந்த ஓல்டு ஷேர் 4:3 ரேஷியோலையே நாம் பிரித்து கொடுத்துடலாம். இதை முக்கியமாக பார்க்கணும் நீங்கள். சம்பளம் பொறுத்த வரைக்கும் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு. அப்போ வந்து நமக்கு வந்து இந்த 19th சம்லையும் 20th சம்லையும் பார்க்கும்போது நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்துருந்தாங்க. அதனால் வந்து அந்த 2 சம்லையும் பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் நம்ம பிரித்து கொடுத்தோம். இது வந்து இந்த சம்பளம் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுக்கல. அதனால் வந்து நாம் வந்து பிரித்து கொடுக்கறது பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு ஷேர்லேயே நம்ம பிரித்து கொடுத்துக்க போகிறோம். இப்போ சம்மு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். சம் நம்பர் 21, நியூ ப்ராஃபிட் ஷேர் நாட் கிவன். அதான் இங்கே டாப்பிக்கிலே கொடுத்துட்டேன். அப்போ நம்ம வந்து ஓல்டு ஷேரில் தான் பிரித்து கொடுக்க போகிறோம். இப்போ குட்வில், அதாவது எக்ஸிஸ்டிங் குட்வில், அதாவது குட்வில் ஆல்ரெடி அப்பியர்டு எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா 40,000 ரூபா இருக்குது. அதாவது ஓல்டு ஷேர் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 4:3. இப்போ வந்து எக்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் 40,000 × 4/7 எவ்வளோ அமௌண்ட்டுனா 22,857. அதே மாதிரி ஒய்க்கு பொறுத்த வரைக்கும் 40,000 × 3/7 அவருக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 17,143. இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸு, அதாவது எக்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், ஒய்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு குட்வில் அக்கௌண்ட். இது வந்து எந்த என்ட்ரிஸ் போகிறது எக்ஸிஸ்டிங் குட்வில், அதாவது அதை ரைட் ஆஃப் பண்ணுறதுக்கு உள்ள என்ட்ரிஸ். அந்த அமௌண்ட்டை நம்ம பிரித்து கொடுத்துருக்குது. அப்போ 2 பேருக்குமே டெபிட் வச்சுட்டு டோட்டல் அமௌண்ட் கிரெடிட்டில் பார்த்தீங்கன்னா 40,000. இது முடிஞ்சு போச்சு. அதாவது எக்ஸிஸ்டிங் குட்வில்லுக்கு உள்ள ஜேர்னல் என்ட்ரிஸ். இதுக்கு அடுத்தது நியூ பார்ட்னர் கொண்டு வரக்கூடிய அந்த கேபிட்டல் அமௌண்ட்டுக்கும் ப்ரீமியம் ஃபார் குட்வில்லுக்கும் நம்ம என்ட்ரிஸ் போடுறது. பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு இசட் கேபிட்டல் அக்கௌண்ட் டு ப்ரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட். அப்போ கேபிட்டல் அமௌண்ட்டாக அவர் கொண்டு வரக்கூடியது 20,000 ரூபா ஒன்று, 20,000 ஒன்று. அதுக்கடுத்து ப்ரீமியம் ஃபார் குட்வில் வந்து 7,000. ரெண்டுத்தையும் கூட்டி டெபிட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ கொண்டு வராருன்னா 27,000 கொண்டு வராரு. இதுக்கு அடுத்தது 3வது என்ட்ரிஸ் நம்ம போடுறது என்னன்னா, இந்த ப்ரீமியம் ஃபார் குட்வில் அமௌண்ட்டை வந்து ஓல்டு பார்ட்னர் 2 பேரும் பிரித்து எடுத்துக்கிறாங்க. இந்த சம்பளம் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுக்கல. அந்த காரணத்தினால சாக்ரிஃபைசிங் ரேஷியோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய தேவையில்லை. இந்த ப்ரீமியம் ஃபார் குட்வில் அமௌண்ட்டை நம்ம கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஓல்டு ஷேர்லேயே நம்ம பிரித்து கொடுத்துக்க போகிறோம். இப்போ அதுக்கு என்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள். இப்போ 2வது என்ட்ரிஸில் பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் ஃபார் குட்வில் வந்து எங்கே இருக்குது, கிரெடிட்டில் இருக்குது. இது 3வது என்ட்ரிஸில் வரும்போது எங்கே வந்துடுது, டெபிட்டில் வந்துடுது. அப்போ ப்ரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட் டெபிட் டு எக்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு ஒய்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எந்த ரேஷியோவில் பிரித்து எடுத்துக்கிறாங்கன்னா வந்து ஓல்டு ஷேர்லேயே பிரித்து எடுத்துக்கிறாங்க. அப்போ 7,000 × 4/7 எவ்வளோ அமௌண்ட்டுனா 4,000. அதே மாதிரி 7,000 × 3/7 எவ்வளோ அமௌண்ட்டு 3,000. அப்போ நமக்கு வந்து 21வது சம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்து நம்ம அடுத்தது பார்க்குறது வந்து 22வது சம் நம்ம பார்க்க போகிறோம்.